அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீரை தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸாவது கீரை சேர்த்துக்கோங்க. கீரை எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கீரையை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கீரையில் நிறையா உள்ள களை செடிகள் இருக்கும். அதாவது அருகம்பில்லு, வேறு செடிகள்லாம் கீரை மாதிரியே இருக்கும், அதுவும் சேர்ந்து கலந்துருக்கும். அதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். நம்ம கீரையை தனித்தனியாக எடுக்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அருகம்பில் வேறு ஏதாவது சேர்ந்துருந்தால் கூட தெரிஞ்சிடும். கீரை இப்படி தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீழே இருக்கிற கடினமான அந்த தண்டுகளை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. அந்த வேரோடு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தண்டுகளை கட் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப தண்டுகளை கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதுவும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதையும் சேர்த்து தான் நம்ம சமையல் பண்ணணும். கீரையில் வேரை ஒட்டி இருக்கிற தண்டுகளை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாகவே 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் கீரை. இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவணும். ஏன்னா கீரை மண்ணிலேருந்து பிடுங்கிட்டு வராங்க இல்லையா, மண் நிறையா இருக்கும். 2 தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நான் கீரைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். அங்கே இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கீரைக்கெலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுருங்க. நல்லா வெடித்து வரணும். எப்பயுமே கடுகு நல்லா வெடித்தாதான் நம்ம செய்கிற சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குறேன். ரொம்ப பொன்னிறமாக வர தேவையில்லை, கண்ணாடி பதம் வர்ற வரை வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். பல நின்னும் எண்ணெயில், அதுதான் கண்ணாடி பதம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கழுவி அலசி எடுத்து வச்ச கீரையை கடாயில் போட்டுடலாம். அப்புறம் பாருங்கள், ஏன்னா கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துருச்சு. 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி கீரை வெந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும், நம்மளுக்கு கீரை ரெடி ஆயிரும். இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு மூடிக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இதை அமுத்தி விட்டிங்கன்னா, நல்லா அழுத்தி விட்டாலே நல்லா சாஃப்டாக தெரியும். உங்களுக்கு கீரை வெந்தது தெரியும். கரண்டியை வச்சு இப்படி நசுக்கும் போது உடஞ்சிரும் கீரையெல்லாம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கீரை ரெடிங்க. இது ஏன் அமுக்கி விட்றோம்னா, அந்த தண்டு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கடினமானதாக இருந்தால்
அமுக்கி விட்டால் சேர்ந்து வெந்துடும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஆரோக்கியமான கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, நீங்களும் சமையல் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நான் செல்வஜோதி பிரியா.